ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா 88 பார்ட் 2 கேமில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் 2 ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இதில் கொஞ்சம் பசில்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட் 1ஓட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதேமாதிரி மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடியாது அதுதா நெஞ்ச அதிரணுமா மே பதறதா உள்ள பதறணும்டா பதறதா. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டினியூ கொடுத்துட்டு போன முறை விட்டோம்னா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்கடா அது 8:53 PM ஈவினிங் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ அதுதாங்க. குட்ரா கிளியர் குட்ராச்சி கிளிக் குட்ரா. ஐயோ ஈவினிங் என்னடா ஆச்சு எடுத்து. ஓகே, ஒரு சின்ன ரெக்வஸ்ட். ஏங்க ஆடு வந்துச்சுங்க, மன்னிச்சிருங்க. ஐயோ இந்த ஆடு போட்டு சாவடிக்கிறானுங்கடா அப்பா. வெளியே வந்தாச்சு. இப்போ அந்த ஃபுட்பாத் ஸ்டாலை ஃபாலோ பண்ணலாம். போன பார்ட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டே இல்லை. அது இருந்தால் தாண்டா இதை ஓப்பன் பண்ண முடியும். போடா என் அல்வா அப்படின்ட்டு அமுச்சு விட்டானுங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ண போகிறோம். எப்படின்னா இங்கே வாங்க, இங்கே ஒரு பைப் கனெக்ஷன் மாதிரி பாம்பு மாரி நீட்டாக போதா. இங்கே வந்து வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கணும். அதை வச்சா தான் திருப்பி விட முடியும். அதேமாதிரி கேஸோலின் அதில் ஊற்றிட்டு திருப்பினா தான் அப்படி போக முடியும். அப்புறம் வந்து கேஸோலின்லாம் ஊற்றிட்டு திருப்பிட்டு அதில் போய் ஃபுல்லானதுக்கப்புறம் இந்த பட்டன் வந்து அழுத்தினீங்கன்னா அப்புறம் தான் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கே ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ ஃபியூல் அப்படின்னு காட்டுது. இப்போ ஃபியூல் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது பின்னாடி தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. இங்கே தானே, இங்கே தான். போன பாட்டில் இப்படி சும்மா வந்து இந்தங்க அப்போ சைடில் பார்த்தா கடந்துச்சு. என்னடா இது ரெட் கலர் என்னமோ இருக்குது. சரி அடுத்த பாட்டில் பார்த்துக்கலான்னு அப்படியே விட்டேன். இப்போ வந்து எடுத்தாச்சு நம்ம ஃபியூலு. இப்போ போயிட்டு என்ன சொல்கிறான். ஓகே ஏங்க என்ன சொல்கிறான்னா இந்த ஃபியூல் டேங்க் இருக்குல்ல, இது எப்போ வேணால் வெடிக்கலாம், கொஞ்சம் தள்ளியாரு கேர்ஃபுல்லாரு அப்படின்றாங்க. ஓகே நைஸ், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வெடிஞ்சாலும் அப்படியே புளி மாரி வந்து நிற்போம். இப்போ இது என்னதுடா ஓட்டையாக்குது. டேக் த மேப் ஹியர். எத்தனை மேப் டே கொடுப்பீங்க? பார்ட் 1ல் ஒன்று கொடுத்தானுங்க. இப்போ இது என்னடா மேப்பு? ஏன்டா மேப் கொடுக்குறீங்க? மேப் வச்சு நான் என்னடா பண்ணுறது? தப்பிக்கிறதுக்கான வழி சொல்லுங்கடா. ஏன்டா மேப்பு கொடுத்துக்குறீங்க? ஓகே வால்வு. இப்போ வந்து ஃபியூல். ஓகே இப்போ வந்து ஃபியூல் நம்ம எடுத்தாச்சு. இப்போ வால்வு எங்கே இருக்கணும்? எங்கே தான் இருக்கும் எனக்கே தெரியாது. வாங்க போய் பார்ப்போம். அப்படி சுற்றி நிற்போம். வால் கிடைக்குதா பார்க்கலாம். எங்கடா போய் தேடுவேன் நான் வாழை. ஐயோ இது பின்னாடி எங்கேயாவது போட்டு வச்சுக்கிறானுங்களா? இருங்க என்னதுடா இது உடஞ்சி போய் கிடக்குது. ஓகே இது உடைக்கலான்னு சொல்கிறேன். ஏன்னா இது ஆல்ரெடி உடஞ்சி கிடக்குது. எனக்கு தெரிஞ்சு இது உடைக்கலான்னு நினைக்கிறேங்க. அதுக்கு தான் ஆக்ஸே ஜாலி. இப்போ உடடா இது உடைக்கலாமா? என்னங்க உடைக்க முடியல. உடைக்க முடியுது. என்னங்க பிங்க் கலரில் நம்ம புகை வருது. ஏன்னா அது ஆசிட் ஊற்றிட்டானா? நைஸ். ஓகேங்க இதை உடச்சி விட்ருவோம். இப்போ வந்து நம்ம போவோம். இங்கே போயிட்டு இது என்னது ஃப்ளேம் த்ரோவரா அப்படின்னா? ஓகே கிரெனேட் கன் அந்த மாதிரி. ஏங்க இருங்க, இது என்னங்க போட்டு? இப்போ தான் நானே பார்க்குறேன். போட்டு வேறு லெவலில் இருக்குது. இதில் தான் போகணுமா? இப்போ சவாரிக்கலாம். இது என்னது? இருங்க வந்து எல்லாத்தையும் அப்புறம் செக் பண்ணுவோம். முதல்ல இதில் போயிட்டு இதுதான் போட் பாட்டுன்னு நினைக்கிறேன். அங்கே கேட்டிருந்தாங்க இந்த போட்டை ரிப்பேர் பண்ணுவேன்னு. இது இப்போ இதை ரிப்பேர் பண்ணுறேன் நான். நான் மெக்கானிக் கூட படிக்கலடா. நான் ஆர்மிடா, நான் நேவிடா. நான் இப்போ வந்து இதை கார்பெண்டர் வேலை பார்க்க சொன்னால் என்னத்தை பார்க்குறது? கார்பெண்டர் பரவாயில்ல, நாங்கள் எல்லா வேலையும் பார்ப்போம். ஓகே போட்டாங்க, கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன். இது என்னது வால்வா? போடு வேறு மாதிரி. ஓகே வால்வு கிடச்சிச்சு. இப்போ வந்து அந்த போட்டை ஹேண்டில் பண்ணோன்னு அது வீல் கேட்குறானே. வீலுன்ற பாருங்க, போட் கீ கேட்குறான். அந்த போட் கீக்கு நான் எங்கடா போவோம்? சரி வாங்க அதே மாதிரி தேடுவோம். இப்போ வந்து நம்ம இதை போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த ரூம் ஓப்பன் ஆகிடும். அதில் தான் எனக்கு தெரிஞ்சு போட் கீ இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது வால்வை போடுறான். ஓகே போட்டாச்சு. இப்போ போயிட்டு அந்த பட்டன் ஆன் பண்ணலாம். என்ன நடக்குது பார்ப்போம். இருங்கடா எனக்கு வேறு கோளாராக போகுதுடா கண்ட்ரோலு. ஓகே தொட்டாச்சு. ஓப்பன் ஆகிடுச்சுங்க. இன்னும் ரெட், ஆனால் ஏன் ரெட் கலர் இருக்குது? ஆனால் ஓப்பன் ஆகிடுச்சு. ஏங்க இது என்ன கண்டெய்னர்? இது என்ன கண்டெய்னர் மாதிரி எல்லாம் குண்டால் போட்டு வச்சுக்கிறானுங்க. என்ன தர இது? இது என்னதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகேங்க ஸோ இப்போ வந்து ஏங்க நம்ம இதில் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா க்ரீ கார்டுன்னு, அதுதாங்க இது. இது லைப்ரட்டோரியா. இதுவா? இது என்னது? பிக்கப் டிரான்ஸ்லேட்டரா? ஏங்க கண்ணுங்க எடுத்துக்கோ கண்ணை எடுத்துக்கோ. ஏங்க புல்லட் நான் அந்த கேமில் சொல்ல மாட்டேன். புல்லட் எங்கே பார்த்தாலும் எடுத்துக்கோங்க. ரொம்ப மெயின் நம்மளுக்கு புல்லட்லாம். ஃப்யூச்சரில் பயங்கரமாக யூஸ் ஆகும் நம்மளுக்கு புல்லட்லாம். அதனால் புல்லட்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க. இது என்னது? அதோ பேப்பர் மாதிரி இருக்குது. இது தேவையில்லாத விஷயம். ஏங்க டிரான்ஸ்லேட்டர்னு நினைக்கிறேன். இங்கே தான் வைக்கணும் போல்.
வெயிடா வச்சாச்சுங்க. என்னதுங்க அது சாவி மாதிரி கிடச்சிச்சு. ஓகே தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, என்னென்னு கேட்போம். 19 லைவ் டே அட்டாக்கர்ஸ் கேம் ஸ்ப்ரெட். அடுத்தா டக்குன்னு அடுத்த சப்டைட்டில். ஓகே லுக் அட் அ கீ கார்டு ஃபார் ஆர்மெண்ட். ஓகே ஆனால் இவனுக்கு மெயினாக என்ன சொல்ல வரானுங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நீங்கள் என்ன தான் ஓகே இவனுக்கு மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 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 புது ஜந்துவில் இருக்குல்ல, இதுக்கிட்ட தப்பிக்க என்ன பண்ணணும்னா வெப்பன் மோஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் அதுக்கிட்ட ஈஸியாக தப்பிக்க முடியும் அப்படின்றான். ஓகே பிக் அப் டே மெடிக்கிட். எங்கள் மெடிக்கிட்லாம் ரொம்ப முக்கியங்க, எடுத்து வச்சுக்கோடா ராசாத்தி. இது என்னங்க ஃப்ளேம் த்ரோவரு என்னன்னே தெரியல இது. ஓகே பிஸ்டல் ஆமோ கிடச்சிச்சு, நல்லது. இங்கே போவோம்மா இப்போது. ஏங்க இது என்ன சயின்ஸ் லேப் மாதிரி இருக்குது. ஏதோ புக்கெலாம் இருக்குது, இங்கே ஏதோ இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம் இங்கே தான் இல்லை, நம்ம வந்து அந்த டோர் இருக்குது அதில் மூலியமாக போகணும். இங்கே என்ன இருக்குது, இங்கே எதுவும் இல்லை. என்னதுடா ஆமாம் 8 கால் பூச்சி. ஏங்க இது எப்படி தெரியுமா இருக்குது, 8 கால் பூச்சி ஸ்கார்பியன்னு. ஏங்க சுட முடியல. இருடா கொஞ்சம் அவசரப்படாதடா. எப்படி இருக்குன்னா 8 கால் பூச்சி ஸ்பைடரு பல்லிலாம் கலந்து வச்ச மாதிரி இருக்குது. வித்தியாசமாக இருக்குங்க பார்க்கவே ரொம்ப. சுபா இது மண்டையை வச்சா செத்து போயிடுது. ரொம்ப ஈஸியான அனிமலுங்க இது அடிக்கிறது. ஆனால் என்னென்னமோ பெருசாக இதில் நிறைய போக போக வந்து புது ஜந்துலாம் வரும். என்னென்னமோ ஒரு கை காலெலாம் வச்சு முளைச்சிக்கின்னு நடந்துலாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து போக வரும். இப்போ வந்து நம்ம இங்கே ஏதாவது இருக்கா, இதுதான் செத்து போய் கிடக்குது. இங்கே புல்லட் இருக்குது. புல்லட் ஆமாங்க, பிஸ்டல் ஆமாங்க, எடுத்து வச்சுக்கோங்க. ஏங்க புல்லட்டை மொத்தத்தையும் காலி பண்ணி போட்டாங்க என் ஒருத்தனு. எனக்கு அடிக்க முடியல, அது வேறு லிட்டருன்னு ஒரு சைடு ஈத்துன்னு போதா, இதுவும் அடிக்க முடியல. சரி இப்போ வந்து வெளியே போவோம். இங்கே ஏதாவது இருக்கா எதுக்கோ செக் பண்ணிக்கலாம். புல்லட்டு மெடிக்கிட்டு அந்த மாதிரி அதை விட்டுட்டோன்னா நம்மளுக்கு தான் லாஸு. ஓகே ஏதோ இல்லைங்க, நைஸ். இப்போது இங்கேயே செக் பண்ணி அந்த ரூம்லேயும், ஏன்னா அதை நம்ம ஒன்று தான் பார்த்தோம். ஓகே இப்போ நம்ம வெளியே வந்துடலாம். ஏங்க இருங்க முதல்ல சேவ் பண்ணிடுறேன்டாப்பா சாமியை. ஐயோ சேவ் பண்ணுறா, இருங்க பண்ணிடுறேன். ஓகே சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு தலையில போட்டேன். ஐயோ ஏங்க இந்த ஆடு தொல்லை என்னால் தாங்க முடியலங்க சத்தியமாக. ஆடு என்னங்க டேய் இந்த பொடுசுங்களாம் இங்கே என்னடா பண்ணுகிறானுங்க. அது நடக்கிறது வித்தியாசமாக இருக்கு பாருங்கள, சிரிப்பாக வருது அது பார்த்தாலே. ஏங்க என்னங்க இதெல்லாம் என்னங்க பண்ணுக்குறீங்க. அட 8 கால் பூச்சி என்னங்க இது கடிச்சு வருது. இருடா கொட்டை இருடா. ஆர்வ கோளரில் ஆத்திரமா அடிக்குது நம்மள. ஏய் நான் யார் தெரியுமா, நான் படுத்த மிஸ்டர் டைகர். என்ன நினச்சினுக்கிறேன். யாரும் காஜிலாவும் டைனோசரை கலந்த மாதிரிக்கிறான். ஐயோ ஏங்க இவன் என்னங்க இப்படிக்கிறான் பார்க்க. யாரா நீ சம்மந்தமே இல்லாமல் வர. ஐயோ புல்லட் வேறு காலி ஆயிடுச்சு, நான் எங்கே போவேன். இருடா நான் வந்து ஆடு பார்த்துட்டு புல்லட் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு பழி வாங்குறேன். இருக்கடி முதல்ல சேஃபாக ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சு போவேன். இங்கே ஒழிஞ்சிக்கிறோம். எப்பா டே யாருங்க அவன் திட்டின்னு வராங்க கை காலெலாம் முளைச்சின்னு ஆமை மாரி. ஓகே ஆடு பார்த்து புல்லட் எடுத்தாச்சு. ஏங்க ஆமையும் டைனோசரு கொரிலா இவன் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கான். இவன் மூளை அப்படியே வெளியே வந்த மாதிரி இருக்குங்க, அப்படியே மண்டை வீங்கி போயிருக்கு அவனுக்கு. வாடா டே எனக்கு இது அந்த சைடு ஓப்பா. இவன் மூஞ்சக்கிட்ட எத்தனை வராதராப்பா. இவன் பார்க்கவே பலூன் வீங்கி போன மாதிரி இருக்கு அவன் மண்டை. ஓகே இப்போ போயிட்டு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே போயிட்டு ஏங்க அந்த போட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா. ஏன் அரை மணி நேரம் கத்தின்னு இருந்தான் அவன் நம்மக்கிட்ட. தயவு செஞ்சு போட் ஸ்டார்ட் பண்ணுறான் நான் தப்பிக்கணும்னு. நம்ம அந்த அனிமல்ஸ் சுட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே இப்போ போட் எடுத்துகிட்டு போடா, ஸ்டார்ட் பண்ணுறா, ஃபியூவில் போடுறா, வண்டி ஏறா போகலாம். மாசுரா. ஏங்க எனக்கு சந்தோஷத்தில் வாய்ஸ் ஒரு மாதிரி மாறுதுங்க. ஏங்க நம்ம தப்பிச்சு வந்துட்டோம். 8 கால் பூச்சியோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும், அதை நம்ம இப்போ கேட்கலாமா. ஓகே கேஸ், ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. 8 கால் பூச்சி வேறு செம்ம டென்ஷனில் இருக்குது. அடுத்த பாட்டில் வந்து அதுதாங்க நான் மெயினாக குறிக்க போகிறேன். ஓகே கேஸ், பை.